ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இது மத்தியில த்ரிஷா அவர்களோட வாழ்த்து வருமா, அப்படி எந்த மாதிரி வாழ்த்து வரும் அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் ரசிகர்கள் செம்ம வெயிட்டிங்ல இருந்தாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய் அவர்களை பத்தியும் த்ரிஷா அவர்களை பத்தியும் தான் நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதனாலதான் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இது மத்தியில இருந்ததுதான். சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ண போறப்ப கொடுத்த அந்த மனு தாக்கல் விஜய் அவர்கள் ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்காரு, இந்த ஒரு ரீசனால தான் நான் விவாகரத்து பண்றேன், இதனால எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் வர ஆரம்பிச்சது, மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. இதனால 2 வருஷமா நாங்க பேசாம இருந்தோம். அண்ட் இப்ப நாங்க விவாகரத்துக்கு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. த்ரிஷா அவர்கள் ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்தப்போ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கும் விஜய்க்கு எந்த விதமான தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நானும் அவரும் பல வருடங்களா சினிமா கால வாழ்க்கையில நல்ல நட்பு ரீதியா நாங்க பழகிட்டு இருக்கோம், என்னோட நெருங்கிய நண்பர் அவரு, அதை தாண்டி வேற எந்த உறவும் இல்லை அப்படின்னு கான்பிடென்ட்டா சொன்னாங்க. இப்படி இருக்க இந்த நேரத்துல நேற்று விஜய் அவர்களோட பர்த்டே அதுமா எந்த மாதிரி போஸ்ட் போடுவாங்க, அவங்க 2 பேரும் எடுத்த போட்டோவை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா கடந்த விஜய் அவர்களோட பர்த்டே அப்பப்போ ஒவ்வொரு போட்டோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரிஷா. அதே போல இந்த பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நைட் வரைக்கும் எந்த ஒரு போஸ்டும் போடல, எந்த ஒரு போட்டோவும் ரிலீஸ் பண்ணல. இதனால விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலைல செம்ம நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம த்ரிஷா அவர்கள் ஏன் வாழ்த்து சொல்லல, விஜய் அவர்களோட முதலமைச்சர் பதவி ஏற்பு வந்து அங்க செம்ம எமோஷனல் ஆனாங்க, ஆனா பர்த்டேக்கு விஷ் பண்ணல, ஏன் ஒருவேளை போன்ல விஷ் பண்ணிட்டாங்களா இல்ல நேர்ல விஷ் பண்ணாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளும் இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த்ரிஷா அவர்கள் விஷ் பண்ணாததை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.